கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் எபிரேயர் 10 அதிகாரம் 10 வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. நாம் இப்போ இந்த நாட்களில் சிலுவையை பற்றிய செய்தியை கொஞ்சம் தியானிக்கலாம். அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 3 காரியங்களில் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தது. 2வது காரியம் தேவனுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றினது. 3வது காரியம் அவர் முதலாவது தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கு பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்காக அநேக பலிகளை செலுத்தினார்கள். அதாவது வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க, புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க, ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க. இப்படி கர்த்தருக்காக அவர்கள் எப்படி பாவம் செய்தார்களோ அதற்கேற்றவாறு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கேற்ற பலிகளை செலுத்தி தேவனுக்கு அன்றைக்கு பாவ நிவாரண பலியை செலுத்தினாங்க. ஆனால் அந்த பலியெல்லாம் அவர்களை பாவத்திலேருந்து பூரணமாக்க விடுதலை கொடுக்கல. அவங்க பலி செலுத்துவாங்க, திருப்பியும் போய் பாவம் செய்வாங்க, திருப்பியும் பலி செலுத்துவாங்க. இப்படி தான் நடந்து கொண்டிருந்ததே தவிர அந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு பூரண விடுதலை இல்லை. அந்த பலி அவர்களை பூரணப்படுத்தவும் இல்லை. எல்லா மனிதருடைய பாவங்களுக்காக, அதாவது இந்த உலகத்தின் எல்லா மனிதருடைய பாவங்களுக்காக, மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு மனிதன் தான் பலியாக வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நீர்தல்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவருடைய சரீரத்தை அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அதாவது நாம் தேவனுக்கு செலுத்துகிற பலி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்கணும். அதில் எந்த மாசும் இருக்கக்கூடாது, பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். அப்போ நம்ம எந்த மனிதர்களை பார்த்தாலும் எல்லா மனிதர்களும் பாவிகளாக தான் இருந்தோம். ஏனென்றால் நம் முற்பித ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டார். அதனால் எல்லா மனிதர்களும் தேவ மகிமை இழந்தவர்களால் தான் இருந்தோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் மனிதர்களுடைய பாவங்களுக்காக பலியாக அவர் ஒருவரே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் ஒப்பு கொடுக்க முடியும். அதாவது பிதாவாகிய தேவனின் சித்தம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன், ஒரே பேரான குமாரன் மனிதனுடைய பாவத்திற்காக தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் பலியாக அவரை ஒப்பு கொடுத்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்ததை நிமித்தம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை சிலுவையில் யாவையும் செய்து முடித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றிய நிமித்தம் இன்றைக்கு நாம் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அவருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற பூமியில் பரிசுத்தமாய் வாழ்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும்போது, அவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் சிந்திக்கும்போது, சிலுவையில் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் அதை நாம் ஆராய்ந்து பார்த்து, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு துணை செய்யுங்க என்று நாம் அவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்னா, இந்த உலகத்தை மேற்கொள்ளும்படியாய், ஆசை இச்சைகளை மேற்கொள்ளும்படியாய், கொல்லாத சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாய், பெருமையான காரியங்கள் நமக்குள் வராதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அவருடைய நாம் செய்ய வேண்டியது, அவர் நமக்காக செய்த சிலுவையில் பட்ட பாடுகளை, சிலுவையில் அவர் என்னெல்லாம் சகித்தார் என்பதை நாம் சிந்தித்து, அந்த உணர்வை நாம் சிந்தித்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நாமும் இன்னும் நம்முடைய நாட்கள் வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் கர்த்தாவே ராஜா, நீர் அப்பா உம்முடைய ஒரே பெயரான
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறல்களுக்காக, தகப்பனே வியாதிகளுக்காக நீர் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்து தகப்பனே பலியிட்டதினாலே தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக கூடிய தகுதியை பெற்றிருக்கிறோம் அப்பா. அப்பா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய காலங்கள் வரைக்கும் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், பரிசுத்தமான பிள்ளைகளாய் ராஜா, பாவத்தை தகப்பனே வெறுக்கிற பிள்ளைகளாய் ராஜா, அப்பா உலக ஆசை இச்சைகளை வெறுக்கிறவர்களாய் ராஜா, அப்பா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் ஒருவரே எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமே ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் துணை நிறந்தால் தகப்பனே நாங்கள் பாவத்தை வெறுத்து வாழ முடியுமே சப்பா. நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும்போது தகப்பனே உலக ஆசை இச்சைகளை நாங்கள் வெறுத்து வாழ முடியும் தகப்பனே. நீரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு ஒத்தாசையாய் உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.